அந்த பிரச்சனை அப்போ ஏற்பட்டது உண்மை. அப்போ அதெல்லாம் வந்து சரியாக நாங்கள் சார்ட் அவுட் பண்ணி கொடுத்தோம். பெரிய பெரிய இடத்துல எல்லாம் நடக்கிறது. பெண்களே அது அந்த பெட்லாக்கை விட்டு அந்த குடும்ப இல்லற வாழ்க்கையை விட்டு விலகி போகிறது இன்னொருத்தரிடம். அவளுக்கு ஒரு முறை உடம்பு சுகவீனமானது. அப்போ ஆகும் பொழுது கூட அவள் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தா எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா. அப்போ நான் என்னென்னு அவட்ட கேட்டேன். அப்போ சொல்லும் பொழுது அதெல்லாம் அவர் தம்பி பிரபுதேவா தம்பிக்கிட்ட நான் எப்போவுமே சொல்லிகிட்டு இருக்கேன், அவனுடைய திருமணத்திற்காக தான் காத்து கொண்டு இருக்கிறேன். அவன் என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு, நீங்கள் என்னை கேட்பீங்கன்னு நல்லா தெரியும். தம்பிக்கு கல்யாணம், அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணேன், கண் கலங்கினார் அவர். உங்களுக்கு வந்து ரம்லத் ரொம்ப பழக்கம். பிரபுதேவா ரம்லத் சொல்கிறேன். ரம்லத் இப்பெல்லாம் பழக்கம் உண்டா? வந்துட்டு போகிறாங்களா? இப்போ இப்படி என்கிட்ட பழகினவங்க யாருமே என்னை விட்டுட்டு போக மாட்டாங்க. எப்போவுமே என்கிட்ட நானும் உங்ககிட்ட அன்பாக பாசமாக இருப்பேன். இன்ஃபேக்ட் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா என்கிட்ட வருவாங்க. வரும்பொழுது அதை நான் வந்து அழகாக வந்து அது லீகலாக இருக்கட்டும், மெடிக்கலாக இருக்கட்டும், குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அவங்களுக்கு நான் வந்துட்டு என்னோட அனுபவத்தில் நான் தெரிஞ்ச விஷயங்களை நான் சரியாக கைட் பண்ணுவேன். அதுக்காக தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரசாந்த் ஆகட்டும், லலிதா குமாரி ஆகட்டும், ரம்லத் ஆகட்டும், வடிவுக்கரசி ஆகட்டும், இன்னும் யாரோ சொல்லிட்டு போகலாம். அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும்போது என்கிட்ட கேட்பாங்க என்ன அப்படின்னு. அதே போல் அப்படி என்னிடம் பழையவர்கள் என்னை விட்டு போக மாட்டாங்க. பிரிஞ்சது சொல்லப்போனா ரம்லத் அந்த அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை வந்துச்சு பாருங்க, பிரபுதேவாவுக்கு அவங்களுக்கு பிரச்சனை வச்சு பாருங்க. அப்போ ரொம்ப நாள் இங்கே தங்கி உங்கள் வீட்டுக்கு ரெகுலராக வந்து உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு அந்த விஷயத்தை நீங்கள் தான் அமிக்கபிளாக முடிச்சிங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு அது தெரியும். ஆனால் அந்த பிரச்சனை அப்போ ஏற்பட்டது உண்மை. அப்போ அதெல்லாம் வந்து சரியாக நாங்கள் சார்ட் அவுட் பண்ணி கொடுத்தோம். ஏன்னா 2 பேரும், அவரும் அப்போ வளர்ந்து வரும் பிரபல நடிகர், அவரோட கெரியர். ஏன்னா சினிமாவில் வந்து சக்ஸஸ் ஆகி அப்படி வர்றது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அதனால் பிரபுதேவா தம்பிக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவரும் வந்து அவர் கெரியரில் ஒரு தொய்வு வரக்கூடாது. அதே போல் அந்த குடும்பம், குழந்தைகள், 2 குழந்தைகள் இருக்குது. ரம்லத்தும் அவரை நம்பி வந்திருக்கா, அவளும் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நாங்கள் வந்து கூட இருந்து அவளுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணோம். ஆனால் எனக்கு என்ன சந்தோஷம் சொன்னால், பிரபுதேவா அவர்களும் அதை நான் சொன்னேன்னு சொல்லிட்டு அதை வந்து சரியாகவே பண்ணிக்கிட்டார். சரியாக பண்ணார். என் கூட அப்போ இருந்தது தம்பி ஐசரி கணேஷ் இருந்தார் என் கூட இந்த பிரச்சனை நடந்த போது. ஆமாம், ரம்லத் வந்து இவ்வளோ தூரம் பிரபுதேவா ரொம்ப விரும்பியிருக்காங்க, காதலிச்சிருக்காங்க. சொல்லப்போனால் ரம்லத் வந்து தன் பேரையே லத்தான்னு பேரை மாற்றிட்டு இருக்காங்க. இவ்வளோ தூரம் ஆத்மாத்மா இருந்தவங்களை போய் எப்படி ஒரு விடுறது மனசு வந்து அவருக்கு? அதுதான் அந்த மனசு. என்னுடைய மகள் மனோதத்துவ டாக்டர். அவள் என்கிட்ட என்ன ஒன்று சொன்னால் அதை நான் அடிக்கடி யாமினி கண்ணப்பன் சொன்னதை நான் யோசனை பண்ணுவேன். நம்ம உடம்புலேயே எது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆர்கன், ஹார்ட்னா அடிக்கும் பீட்டு, லேப்டாப் அவ்வளோதான், லங்ஸ்னா நுரையீரல் மூச்சு விடுறது, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று இருக்குது. இந்த மனசுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த மூளை, இதுதான் இருக்கிறதுலையே காம்ப்ளிகேட்டட்லாம் தமிழில் என்ன, அதை நம்ம ரசிகர்கள் அந்த அது என்ன நினைக்குது, என்ன பண்ணுது, சிக்கல், அதுதான் அது போல ஒரு சிக்கலை ஏற்படுத்துது. அது இன்னைக்கு இருக்க நான் நினைக்கிறேன் யதார்த்த வாழ்க்கை. நான் நிறைய சில இன்டர்வியூலாம் சொல்லியிருக்கேன். சில நேரத்தில் மயங்கி நம்ம விஷயங்கள், நம்ம கலாச்சாரம், நம்ம பண்பாடு அதெல்லாம் வந்து தகர்த்து எரிஞ்சு விட்டு அப்படியே விலகி போகிறது. அதெல்லாம் வந்து ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். முதல்ல ஆண் மக்கள் தான் இதெல்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த குடும்பம், இந்த வெட்லாக்கை உடைச்சிட்டு போகிறது மகன்கள் தான் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் நான் பேர் சொல்ல முடியாது, பெரிய பெரிய இடத்துல எல்லாம் நடக்கிறது. பெண்களே அது அந்த பெட்லாக்கை விட்டு அந்த குடும்ப இல்லற வாழ்க்கையை விட்டு விலகி போகிறது, இன்னொருத்தரிடம் போய் சேர்ந்துக்கிறது. இதெல்லாம் நம்மளுக்கு ஒவ்வாதது. ஏன்னா அது ஒவ்வாதது, அதெல்லாம் சரிப்படாதது நான் ஏன் சொல்கிறேன்னா, பின்னால் இன்னைக்கு இருக்குது, இன்னைக்கு நம்மளுக்கு அந்த இளமை இருக்கிறது.
நம்மளுக்கு வந்து எல்லாம் உடம்புல பலம் இருக்குது, மனத்தில் பலம் இருக்குது. இதே வயதாகி பின்னால் ஒரு காலத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக வருத்தப்படுவோம். நம்ம வந்து ஐயோ நம்ம வந்து இப்படி பண்ணிட்டோமே, நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது, இந்த மாதிரி சொல்ல கேட்டு நிறைய பேரை நாங்கள் பார்த்துருக்கோம். இப்போ எங்களுக்கு இந்த வயசில் நாங்கள் இதை யோசித்து நாங்கள் எங்கள் சந்தித்ததுலேயே நான் சொல்லியிருக்கேன், ஐயோ நாங்கள் பண்ணது அப்போ பெரிய தவறு. பிரபுதேவம் வருத்தப்படுற ஒரு காலம் வரும் அப்படின்னு வருத்தப்படுற காலம்னு இல்லை, அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படி தான் சொல்கிறேன். இப்போ ரம்லத்து பேட்டியை நான் பார்த்தேன், அவங்க பேச்சுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிஞ்சது, குழந்தைகளை அவர் நல்லா பார்த்துக்கிறாரு, யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால நம்மளுக்கு வந்து அவருக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும் அப்படி இப்படின்னு கிடைக்காது. அவர் வந்து அந்த பெண்ணுக்கும் கூட இல்லை, பட் அவள் பேட்டியிலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது எனக்கு தெரியும், அவளே என்கிட்ட சொல்லியிருக்கான். அவளுக்கு ஒரு முறை உடம்பு சுகவீனமானது, அப்போ ஆகும்பொழுது கூட அவள் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தா எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா. அப்போ நான் என்னென்னு அவட்ட கேட்டேன். அப்போ சொல்லும் பொழுது அதெல்லாம் அவர் தம்பி பிரபுதேவ் அதெல்லாம் பார்க்கல, அதெல்லாம் அவளுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் அவர் ஒரு கொஞ்ச நாளைக்கு ஒரு 2-3 இயர்ஸ். அதனால் நீங்கள் சொல்கிறாப்புல இருக்கு, இதெல்லாம் அவங்களோட வாழ்க்கையில் இதெல்லாம் சந்திக்கணும். அவங்களுக்கு அதில் தலையில் எழுதியிருக்கு. உனக்கு ஜோசியத்தில் சொல்லுவாங்க தெரியுமா, உனக்கு 2 தாரம் உண்டு, ஒன்றைக்கு 3 தாரம் உண்டு. அந்த மாதிரி அவங்க வாழ்க்கை பயணத்தில் இதெல்லாம் சந்திக்க வேண்டும். எதிர்பாராத விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது, அவங்களே தேடி போகலை, அந்த மனசை கட்டுப்படுத்த முடியல, அந்த கமிட்மெண்ட்டு. அதுக்கு தான் நம்ம வந்து பெரியவங்க வாழ்க்கை முறையை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த காலத்தில் எப்படியெல்லாம் இருந்தது, ஏன் சிலம்பு கதையே அப்படி தானே, ஏன் புராண கதைகளில் நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லியிருக்காங்க. சிலம்பு கதை சிலம்பரச கதைன்னு குழம்பிட்டேன். தம்பிக்கிட்ட நான் எப்போவுமே சொல்லிட்டு இருக்கேன், அவனுடைய திருமணத்திற்காக தான் காத்து கொண்டு இருக்கிறேன். அவன் என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு சிலம்பரசன் போயிருக்காரு. அப்படியா? சீக்கிரமாக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், டோன்ட் வரின்னு இதே அறையில் வந்து என் முதுகை தட்டிட்டு, ஏன் இவ்வளோ கவலைப்படுறீங்க, எனக்குன்னு ஒரு பொண்ணு இனிமேலுக்கா பிறக்க போகிறா, எங்கேயோ பிறந்திருக்கா, மறைவில் இருக்கா, திரையில் மறைவில் இருக்கா, அப்படியே கல்யாணம் சொல்கிறாரு. நானே அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசும்போதே நான் சொல்லுவேன், சீக்கிரம் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவனோட ஒட்ட வயதில் ஒருவங்களுக்கெல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க, சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்ல. ஆமாம் அப்படின்னு டிஆர் அவர்கள் வந்து இங்கே வந்தாங்க. என்னுடைய கணவரோட கண்ணப்பன் சாரோட ரொம்ப நல்ல தோழர் அவர். குறளரசன் திருமணத்திற்கு பத்திரிகை கொடுக்கும்போதே சொன்னேன், நீங்கள் என்னை கேட்பீங்க நல்லா தெரியும், தம்பிக்கு கல்யாணம் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணேன்னு கண் கலங்கினார் அவர். கண்டிப்பாக பண்ணணும், தம்பிக்குன்னு ஒரு துணை வேணும். எவ்வளோ பேர் பெற்றோர்கள் இருந்தாலும் ஒரு வயதுக்கு வரும்போது அந்த மனைவின்றவ ஒரு கம்பேனியன் கூட, அவளுடைய வாழ்க்கை இன்ப துன்பங்களில் அவங்களோட பயணிக்க நம்ம பெரியவங்க பார்த்து கல்யாணம் பண்ணோன்னு சொல்லும்போது, அதனால் அந்த திருமணத்திற்கும் நம்ம காத்து கொண்டு தான் இருக்கிறோம். சரி, இந்த ரம்லத்து விஷயத்துக்கு வந்தால், ரம்லத்து வந்து தன் மதத்தையே மாற்றிக்கிட்டாங்க இவருக்காக. அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் நல்லா இல்லை, மதத்தை மாற்றிக்கிறதுன்னு சொல்கிறது வந்து, ரம்லத்தோட அப்பா வந்து ஒரு இஸ்லாமியர், அம்மா வந்து ஹிந்து. ஸோ அப்படி பிறந்த குழந்தை அவன் வந்து அதுக்கப்புறம் வந்து, ஆனால் அந்த வீட்டில் ஒன்றும் ரொம்ப அந்த இஸ்லாமிய முறைப்படி தான் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு கிடையாது. அது ஹிந்துயிசம் அவங்க ஒரு மாதிரி கம்பைன்டு காஸ்மோபாலிட்டன். என்ன சொல்லுங்க, குரூப் டான்ஸராக இருந்தவங்க 2 பேரும் விரும்பி பண்ணிக்கிட்டாங்க. இதெல்லாம் நயன்தாராக்கு நல்லாவே தெரிஞ்சும் அப்படி போய் அந்த குடும்பத்தை இது பண்ணலாமா, ப்ராப்ளம் பண்ணலாமா? நயன்தாரா சின்ன பிள்ளை, அவளுக்கு தெரியல, எடுத்து சொல்ல யாரும் இல்லை. அந்த நேரத்தில் அவங்க அம்மா அலோவ் பண்ணியிருப்பாங்களா? எல்லாரும் அலோவ் பண்ணியிருப்பாங்களா? யாரும் பண்ணியிருக்கோம். அவளுக்கு சொல்லி வேண்டாமான்னு சொல்றதுக்கு ஆள் யாருமே இல்லை, சரியான இல்லை. அது அப்படிதான் நான் சொல்லுவேன். யாருமே யாரையும் இப்படி கெடுக்கணும், ஏதோ பண்ணணுன்ற எண்ணத்துல யாரும் பண்ண, அந்த மன கட்டுப்பாடு பண்ண முடியாத அந்த மனித அந்த இயல்பு ஆனால் கட்டுப்படுத்தணும். காட்டாறு போல போகும்பொழுது கட்டுப்படுத்த வேண்டும். அது கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு சரியான கைடு, ஒரு சரியான ஒரு குடும்பத்திலேயோ அல்லது வெளியிலையோ யாராவது இருந்தால் யாருமே இதை பண்ண போகிறதில்ல. நான் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஆனால் நம்ம வந்து இதெல்லாம் இப்போ அவங்களுக்கும் திருமணம் ஆகி குழந்தை இருக்கு, நல்லபடியாக இருக்காங்க. அதனால நம்ம இதை பேசுறது சரியானு எனக்கு தெரியல. வந்து இவங்க வந்து நான் நயன்தாரா எங்கே பார்த்தாலும் அவங்கள வந்து நான்
தர்ணா பண்ணுவோம், உங்கள் வீட்டில் போய் தர்ணா பண்ணுவோம், அவங்கள போய் அடிப்பேன் அப்படின்லாம் கோபமாக பேசினாங்க. அதுதான் மனப்பக்குவம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அன்னைக்கு நேரத்தில் ஒரு கோபம், ஒரு வேகம் அதெல்லாம் இருந்தது. அது அப்புறம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அந்த யதார்த்தத்தை, அந்த ஃபேக்ட்ஸை அக்செப்ட். எல்லா பெண்களும் அப்படி தான், ரம்லத்தை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்க. என்ன பண்ண முடியும்? வாழ்க்கை ஓடணும், குழந்தைகள் இருக்குது, காப்பாற்ற வேண்டும். ஒரு தாய் இல்லாமல் குழந்தை எப்படி வளரும்? அதில் அந்த தேவர் மகனில் ஒரு சீன் வச்சுருப்பாங்க, அது அடிக்கடி நான் சொல்லுவேன். கமலஹாசன் அவர்களை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வந்து கொண்டு வர ஒரு பெரிய ஒரு விபத்துக்கு அப்புறம் எல்லாருமே அந்த இடத்துல உட்காந்து சாப்பிடுவாங்க. அவள் கணவனை இழந்திருப்பான். அன்னைக்கு இரவு வந்து அந்த மனைவி வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நடிகர் திலகம் சொல்லுவார் கமலஹாசன் கிட்ட, அவன் ஏன் சாப்பிட்றது? நீ நினைக்கலாம் புருஷன் இறந்து போயிட்டான் சாப்பிட்றானே, அவள் தனக்காக சாப்பிடவில்லை, அவள் குழந்தைக்காக சாப்பிடுகிறாள். இந்த குழந்தையை யார் பார்ப்பது அப்படின்னு. அதனால் இதெல்லாம் அப்படியே வாழ்க்கையில் இதெல்லாம் வரும்பொழுது எல்லா பெண்களும் அதுதான் பெண்களை சக்தின்னு சொல்கிறாங்க. அப்படியே மோல்டாகிக்கிறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ பிரபுதேவா இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறாங்க. எங்கே பாம்பேயில் வந்து அவங்க வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டு கல்யாணம் பண்ணிட்டார் இப்போ லேட்டஸ்ட்டாக. அதுக்கப்புறம் பேசுகிறாரா? அதுக்கப்புறம் நான் பார்க்கல சந்தர்ப்பம். ஸ்ரீதேவி அவர்கள் காலமான உடனே அந்த மார்னிங் ஒன்று நடந்தது, அதில் நான் பார்த்தேன். பட் ரம்லத்துக்கு ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எல்லாத்தையும் நல்லா செட்டில் பண்ணிட்டார்ல கம்ப்ளீட்டாக, அண்ணாநார் வீடு உள்பட. என்ன கொடுக்கணுமோ அதை எல்லாம் கொடுத்துட்டாரு. அவன் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு பண்ண வேண்டியதை பண்ணி. இப்போ ஒரு 2 பேர் டச்லேயே இருக்காங்க, வந்து போயிட்டுருக்காரு, அண்ணாநார் வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்ல முடியாது. அதுதான் அவள் இன்டர்வியூலேயே சொல்லியிருக்காளே, அவள் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காள, பேசுகிறாங்க ஃபோனில் குழந்தைகள் விஷயமாக நாங்கள் சம்பாஷணை செய்து கொள்வோம்னு சொல்கிறாளே. இன்னும் பேசி தான் இருக்காங்க, அது டேர்ம்ஸ் போயிட்டு இருக்கு. அப்போ அவங்க பக்குவம் வந்து ரியலைஸ் பண்ணிட்டாங்க. அப்படிதான் நம்ம எடுத்து இந்த மாதிரி நிறைய பேரோட நடிகைகள் மட்டுமல்ல, சாதாரண பெண்கள் வாழ்க்கையில் போராடிய பெண்களையெல்லாம் எனக்கு தெரியும். அப்படியெல்லாம் தடம் மாறி போகிறவங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளுக்காக அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அந்த தாய் எப்படியெல்லாம் வளர்க்குறாங்க அப்படின்றது இதெல்லாம் நாங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பார்த்துருக்கோம். 2 பசங்கள் அவங்களுக்கு, ரம்லத்துக்கு 2 பசங்க இல்லையா? ஒரு ஆண் ஒரு பையனா? ஒரு பெண்ணா? இல்லை 2மே பையன். 2 பேரும் பையன். ஒரு பையன் தான் இறந்து போயிட்டான்ல. 3 குழந்தைங்க. 3ல் மூத்த மகன் தான் அப்படி. அவருக்கு ஒரு வரக்கூடாத வியாதி வந்து ஒரு. இப்போ இந்த பசங்களில் யாரும் சினிமா நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களா தெரியுமா ஏதாவது? இல்லை, கண்டிப்பாக அது இன்ட்ரெஸ்ட் காமிக்கணும், அது தானாக வந்துடும். இந்த கலை குடும்பத்து பிள்ளைகளுக்கு அது இழுக்கப்படும், கலை இழுத்துரும் அவங்கள. ஏன்னா அம்மாக்கும் அப்பாவுக்கும் கலையை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது. ஆமாம், நீங்கள் பிரபுதேவா கிட்ட பேசிங்கன்னா வேறு சப்ஜெக்ட் பேசினா ஒன்றுமே தெரியாது. நீங்கள் இந்தியன் எக்கானமியை பற்றியோ, இந்தியன் பாலிட்டிக்ஸ் பற்றியோ, மற்ற எஜுகேஷன் சிஸ்டம் பற்றியோ எதை பற்றியோ பேசினா அவருக்கு பேச மாட்டார். அவருக்கு தெரிஞ்ச சினிமா சினிமா சினிமா. ஸோ அதனால் அந்த ரிஃப்ளெக்ஷனில் வளர்கிற குழந்தைங்க கண்டிப்பாக அப்படி தான் நினைப்பாங்க. ஒரு டாக்டர் எப்படி தன்னுடைய மகனை டாக்டர் ஆக்க வேண்டும், ஒரு ஆர்கிடெக்ட் எப்படி ஒரு ஆர்கிடெக்ட் ஆக்கணும், இன்ஜினியர், அது போல் அது இயல்பு. அவங்களுக்கு தெரிந்த உலகத்துக்குள்ளே தான் அவங்க மகனை இது அதனால தான் அவர் மேடை ஏற்றிருக்காரு. இப்போ ஒரு லைவ் ஷோ அதில் மேடை ஏற்றிருக்காரு பையனை. ஸோ அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். புன்னகை அரசி கேஆர் விஜயாவோட உங்களுக்கு ரொம்ப நெருக்கம் உண்டு, ஒரு காலத்தில் ரொம்ப பழகிருக்கீங்க. சமீபத்தில் பார்த்தீங்களா, பேசுனீங்களா?